மகளிர் உலகக்கோப்பையை வென்று இந்திய மகளிர் அணி சாம்பியன் ஆகி சரித்திரம் படைத்திருக்கிறது. முதல் முறையாக மகளிர் உலகக்கோப்பையை வென்று இந்திய மகளிர் அணி வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது. டிவை பட்டேல் மைதானம், நவி மும்பையில் உள்ள டிவை பட்டேல் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா இந்த வெற்றியை படைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் முதல் முறையாக மகளிர் உலகக்கோப்பை வென்று ஒட்டுமொத்த தேசத்தையும் திரும்பி பார்க்க செய்துள்ளது. இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. அதாவது லாரா ஊர்வால் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி எதிர்கொண்டது. மிகவும் ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த போட்டி நடைபெற்றது. ஆனால் போட்டியானது திட்டமிட்டபடி 3 மணி அளவில் தொடங்க முடியாமல் போனது. ஏனென்றால் கனமழை மும்பை மைதானத்தில் பெய்தது. அதனால் போட்டியானது சற்று தாமதமாகி டாஸ் போடப்பட்டு போட்டி தொடங்கப்பட்டது. டாஸை தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா ஊர்வால் தான் வென்றார். அவர் டாஸை முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்தார். இதனை அடுத்து இந்திய அணியானது முதலில் பேட்டிங் செய்தது. அதாவது இந்திய அணி இந்த போட்டியில் மிக ஒரு சிறப்பாக இந்திய அணி வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்தனர். குறிப்பாக தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 45 ரன்கள் எடுத்தார். அது மட்டுமின்றி மற்றொரு இளம் வீராங்கனை ஷஃபாலி வரும் மிக ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவர் அரைசதம் எடுத்தார். இந்த ஜோடியின் முதல் விக்கெட்டுக்கு நிலையான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்து 104 ரன்கள் கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஜெமிமா ரோட்ரிக்ஸ், கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோர் சிறப்பாக விளையாடி பங்களித்தனர். மறுமுனையில் ஷஃபாலி வர்மா 87 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதனை அடுத்து பின்வரிசையில் வந்த தீப்தி சர்மா ஒரு மிகச்சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து அவர் அரைசதம் அடித்தார். இறுதி கட்டத்தில் ரிச்சா கோஷ் அதிரடியாக விளையாடியதால் இந்திய அணியானது 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 298 ரன்களை குவித்தது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணிக்கு இந்திய அணி 299 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்தது. தென்னாப்பிரிக்க அணியை பார்த்தோம் 299 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடியது. அத்தகைய சூழல் பார்த்தோம்னா அந்த அணியின் கேப்டனும் தொடக்க வீராங்கமான லாரா உல்வத் மற்றும் ஒரு முறையில் மிகச்சிறப்பாக விளையாடி பங்களிக்கு சதமில்லாததால் என்றாலும் மற்ற வீராங்கனைகள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். இதனால் அந்த அணி சீரான இடைவெளி விக்கெட் இழந்த சூழலில் தற்போது அந்த அணி 45.3 ஓவர்களில் 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இந்த போட்டியில் தோல்வி அடைந்திருக்கிறது. போட்டியில் 52 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை ஏந்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த தீப்தி சர்மா இந்த இறுதிப் போட்டியில் ஒரு மிகச்சிறப்பான பங்களிப்பை அளித்திருக்கார். அரைசதம் அடித்தது மட்டுமின்றி பவுலிங்கிலும் அவர் கலக்கி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கார். குறிப்பாக ஒரே ஓவரில் 2 விக்கெட்டை வீழ்த்தி போட்டியில் லாரா உல்வாத் மற்றும் அதற்கு பின்வந்த வீராங்கனை விக்கெட்டை வீழ்த்தி போட்டியில் அவர் நமக்கு திருப்பு முனையும் தந்திருக்கிறார். அவர் 5 விக்கெட்டை வீழ்த்தியிருக்கார். அது மட்டுமின்றி ஷஃபாலி வர்மா 2 விக்கெட்டுகளையும் ஸ்ரீசரன் 1 விக்கெட்டையும் வீழ்த்த தற்போது தென்னாப்பிரிக்கா 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வி அடைந்திருக்கிறது. 52 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பையை முதல் முறையாக வசப்படுத்தி இருக்கிறது. இந்த வெற்றியானது இந்திய மகளிர் அணிக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் ஏற்கனவே 2 முறை இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு சென்று தோல்வி அடைந்திருக்கிறது. இத்தகைய 3வது முறையாக இறுதிப் போட்டியில் தற்போது விளையாடி அதை வெற்றியை வசப்படுத்தி ஒரு மிக வரலாற்று சாதனையும் நிகழ்த்தி இருக்கிறது. அடுத்த கட்டத்திற்கு இந்திய மகளிர் அணிக்கு செல்வதற்கும் இளம் வீராங்கனைகளை ஏராளமான எண்ணற்ற இளம் வீராங்கனைகளை உருவாக்குவதற்கும் இந்த வெற்றி ஒரு அடித்தளமாக அமையும் என்றே பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் உலகக்கோப்பையை வென்ற 3வது இந்திய கேப்டன் என்ற சாதனையை வசப்படுத்தியிருக்கிறார். 1983ஆம் ஆண்டு கபில் தேவ் தலைமையில் இந்திய ஆடவர் அணி உலகக்கோப்பையை முதல் முறையாக வென்றது. அதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு மகேந்திர சிங் தோனி தலைமையில் இந்திய ஆடவர் அணி உலகக்கோப்பையை வசப்படுத்தியது. இத்தகைய சூழலில் மீண்டும் ஒரு முறை உலகக்கோப்பை 50 ஓவர் உலகக்கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. அது மகளிர் கிரிக்கெட் வடிவில் வந்திருக்கிறது. அந்த வரிசையில் கபில் தேவ் தோனி வரிசையில் தற்போது ஹர்மன்பிரீத் கவுரும் இணைந்திருக்கிறார். இது மட்டுமின்றி குறிப்பாக நாம் பார்த்தோம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உலகக்கோப்பை ஆடவர் உலகக்கோப்பை 50 ஓவர் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா இதே நவம்பர் மாதத்தில் தோல்வி அடைந்தது. அந்த தோல்வியை மாற்றி மகிழ்விக்கும் விதமாக ரசிகர்களை மாற்றி மகிழ்விக்கும் விதமாக தற்போது அதே நவம்பர் மாதத்தில் இந்திய அணி 50 ஓவர் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் வடிவில் வென்று ரசிகர்களையும் திருப்திப்படுத்தி இருக்கிறது. அந்த நவம்பர் சோகத்தை இந்திய மகளிர் அணி மறக்கடித்திருக்கிறது என்றுமே சொல்ல வேண்டும்.
13வது மகளிர் உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது இந்திய அணி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஒரு முதன்முறையாக மகளிர் உலகக்கோப்பையை வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. 1983 கபில் தேவ் முதல் உலகக்கோப்பையை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு பிறகாக 2011 MS தோனி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து 2வது உலகக்கோப்பையை கொண்டு வந்திருந்தார். அந்த தொடர்ச்சியாக 2025 ஆண்டு 1983 2011க்கு பிறகாக இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய ஆண்டாக மாறி இருக்கிறது. முதல் முறையாக மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றிருக்கிறது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி இதனை தன்வசப்படுத்தி இருக்கிறது. இந்த போட்டி தொடர் முழுவதுமாகவே இந்திய அணியின் வீராங்கனைகளுடைய அசாத்திய திறமையால தற்போது இந்த சாம்பியன் பட்டம் கிடைத்திருக்கிறது. எப்படி நவம்பர் மாதத்துல ஆஸ்திரேலியாவிடம் கடந்த ஆண்டின் போது ஆடவர் உலக கோப்பையில தோல்வி அடைந்தோமோ அந்த சோகத்தை ஈடுகட்டும் விதமாக அரையிறுதியில ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிந்தது. இந்த இறுதிப் போட்டியை பொறுத்தவரையில தென்னாப்பிரிக்கா, இந்தியா ஆகிய 2 அணிகளுமே இதுவரை மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை வெல்லாத அணிகளாக இருந்தது. இந்த 2 அணியில எந்த ஒரு அணி வென்றிருந்தாலுமே அது முதல் முறை சாம்பியனை உருவாக்கி இருக்கும். இருந்த போதிலும் முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணியினுடைய பேட்ஸ்மேன்கள் அனைவருமே சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருந்தனர். 298 எனப்படக்கூடிய ஒரு உயரிய இலக்க பதிவு செய்திருந்தனர். 299 ஒரு நம்பர் அளவுல ஒரு பிரஷரான ஒரு டார்கெட்டை நோக்கி தென்னாப்பிரிக்கா விளையாட தொடங்கியது. துவக்கத்திலிருந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் இறுதி நேரத்தில் அவர்களுடைய வெற்றிக்கான ரன் ரேட் என்பது 10 ஓவர், அதாவது ஒரு ஓவருக்கு 10 11 வரை உயர்ந்ததன் காரணமாக டெய்ல் எண்டர்ஸ் வரையில போராடி தற்போது தோல்வியை தழுவிருக்கின்றனர் என்றே கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவை பொறுத்தவரையில இதற்கு முன்பதாக 1978, 97, 2013 கூட உலகக்கோப்பையை நடத்தி இருக்கிறது. ஆனால் இந்த 2025 இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய ICC உமன்ஸ் வேர்ல்டு கப்பை அவர்கள் வென்றிருக்கின்றனர். முதல் முறையாக இந்தியா தற்போது மகளிர் அந்த உலகக்கோப்பையை தன்வசப்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக இந்த தொடரை பொறுத்தவரையில தொடக்கத்திலிருந்தே இந்திய அணிக்காக வீராங்கனைகள் அற்புதமாக அவர்களது ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். முக்கியமாக பந்து வீச்சுல தீப்தி சர்மாவை பொறுத்தவரையில அதிகப்படியான ரன்களை கொடுக்காமல் குறைந்தபட்ச ரன்களை கொடுத்து விக்கெட்டுகளையும் அதிகமாக வீழ்த்தி இந்த வெற்றிக்கு வித்திட்டிருக்கிறார். அவர் எடுத்த அந்த கேப்டனுடைய விக்கெட்டும் அதனை தொடர்ந்து எடுக்கப்பட்ட முக்கியமான டெய்லண்டருடைய விக்கெட்டும் இந்த ஆட்டத்தின் போக்கை மாற்றியது என்றே கூற வேண்டும். அதுவும் ஒரு இறுதி போட்டியில ஒரு 5 விக்கெட் ஹால் எடுப்பது என்பது மிகவும் சமமான ஒன்று, மிகவும் கடினமான ஒன்று. அதை அசாத்தியமாக நடத்தி முடித்திருக்கிறார். மொத்தமாக 9.3 ஓவர்களை வீசி வெறும் 39 ரன்களை மட்டுமே கொடுத்து ஓவருக்கு 4.11 என்ற எக்கனாமியில வீசி இந்தியாவுடைய வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார் தீப்தி சர்மா. அதே போல என் சாரணி 9 ஓவர்களை வீசி இறுதி ஓவர்ல மட்டும்தான் 14 ரன்களை கொடுத்திருந்தார். அவரும் 5.33 என்ற குறைந்த அளவிலான எக்கனாமியை வைத்திருக்கிறார். இந்த அளவுல சாதித்திருக்கிறது இந்தியா. முதல் முறையாக உலக கோப்பையை வென்றிருக்கிறது. 1983, 2011 போலவே 2025 இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல இந்திய ரசிகர்களால மறக்க முடியாத ஆண்டாக மாற்றி இருக்கிறது.